இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோவை காமிக்கிறாங்க. அவள் மலையில் நனைஞ்சிட்டு இப்படி இந்த கார்ட்டர் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே அவளோட அடாப்டர் சிஸ்டர் ஜூலி வழா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஏற்றி தள்ளி விட்டுட்டு நீ இப்படியே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அவங்க அப்பா ஸ்டெப் மதர் எல்லாருமே இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசே நான் தான், பட் ஆனால் எங்கள் அப்பா பொண்டாட்டியோட பிள்ளையையும் வீட்டுக்கு அடாப்டடாக வந்த அந்த ஜூலிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாரு, என்னோட சாவுக்கு காரணமாயிட்டாரு. எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சா கண்டிப்பாக நான் அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இறந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே சிஸ்டம் ஆன் ஆகிடுது. அப்போங்க நான் எல்லாமே உனக்கு ரீவைண்ட் பண்ணி கொடுக்குறேன், நீ வந்துட்டு கோவப்படுத்தி அவங்கள பாயிண்ட் சம்பாதிக்கலாம், அதான் சரி அதிகரிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே டக்குன்னு அங்கே வாஷ்ரூமில் இருக்கா. என்னடா நம்ம ரீபான் ஐட்டமான்னு ஷாக்காயிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அவளை அங்கே அப்படியே குளிக்கிறத பார்த்துட்ருக்கான். அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீ இப்போ ரிபான் ஆகி வந்துட்ட, நான் சொல்கிறது மாதிரி நீ வந்து பண்ணேன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும், அது மூலமாக நீ ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம், உன்னோட குடும்பத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொன்னதும் அவளுமே அங்கே ஃபாஸ்ட்டாக நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பி எடுத்துகிட்டு போய் அந்த வந்துட்டு ஓங்கி குத்தி விட்றா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜோ அங்கே வெளியே என்ட்ராயிடுறா. என்னடா நீ வந்து இப்போ இங்கே மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அடிப்பன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் உன்னை இதோட வாடா நான் விட போகிறேன், பாரு உன்னை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரைவேட் பார்ட்டில் ஓங்கி அங்கே வந்துட்டு போட்டு அடிச்சிடுறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டான். இது மூலமாக உனக்கு பாயிண்ட்ஸ் இப்போ நல்லாவே ஏறி இருக்கு அப்படின்ற சொன்னதும் நீ ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படும் போது பார்த்தா அப்போ அங்கே அங்கிள் அங்கே வந்துடுறாரு. அவர் அவங்க தாத்தா பென்னோட ஆள் தான். ஸோ அப்பாங்க நீ தான் இந்த குடும்பத்தோட ஹையர்னஸ்ன்னு எங்களுக்கு தெரியுமா, நீ இப்போ கிளம்பி வா அப்படின்ற சொன்னதும் அப்பாங்க இவன் பண்ணதுக்கு தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு அவள் சொன்னதுமே இவனுக்கான பனிஷ்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ இவனை பழி வாங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கேன் குடும்பத்துக்கு, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அப்போ அங்கே அங்கிள் வாங்க நீங்கள் வந்துட்டு கார்ட்டர் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு, நீங்கள் இப்போ உள்ளே போங்க வீட்டுக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே அதை கேட்டுட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் வந்துட்டு நீங்கள் பண்ணுற கூத்துக்கெல்லாம் நான் வந்து உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போதே பார்த்தா அங்கே உள்ளவங்க ஒரு பெரிய ட்ராமா போயிட்டுருக்கு. அந்த ஜூலி மேலேருந்து குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் அவங்க அப்பா மித்தல் ஸ்டெப் மதர் அப்போ அவங்க பையன் எத்தனை எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்க, டைம் ஆயிடுச்சுக்கு மேலேருந்து குதி அப்படின்ற சொன்னதும் அவள் கோவமானதுமே ஸோ அங்கே பாயிண்ட்ஸ் வந்துட்டு 100 ஏறுது. இது மூலமாக அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அப்பா நீ என்ன பண்ணிட்டுருக்கா உன் சிஸ்டர் சொன்னதும் அங்கே இந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ட்ராமாக்காரன்னு எனக்கு போன ஜென்மத்தில் தெரியாதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவளை போட்டு அடித்து இவளுக்காக வந்துட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கான். எவ்வளோ தைரியம் தான் நீ ஜூலி எந்த மாதிரி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நீ வந்து அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே நான் என்ன தப்பு பண்ணேன் சாரி கேட்கன்னு சொன்னதும் அடிக்க போனதும் கையை பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கை வைப்ப அப்படின்ற சரி கோவப்படுறா. நீ அடாப்டட் பொண்ணுக்கு சொந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டா அவள் கரெக்டாகப்பா அக்கா சொல்கிறது, நான் பேசாமல் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உடனே அப்பாங்க அந்த எத்தான் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ தான் இந்த குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் கீழே இறங்கி வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கூல் அங்கே மேலே போயிட்டுருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்க இங்கேயே நீ வந்திருக்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு தைரியம் இல்லையா குதிக்க மாட்டேயான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே நீ என்ன பண்ணிகிட்ருக்கா அவளை வந்து நீ வெறுப்பேத்தாத இறங்கி வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நீ ஏன் இவ்வளோ வந்து ட்ராமா பண்ணுற, நானே உன்னை குதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி பஞ்சு விட்டா குப்புற கடிச்சு கீழே போய் விழுகிறா மாடியிலேருந்து. ஸோ குடும்பமே சேர்ந்தவங்க பிடிக்க ட்ரை பண்ணால் அவங்க காலையுமே கீழே விழுந்து காலெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு. இவ தலை உடஞ்சி போனதுமே நீ என்ன பண்ணிட்ட என் மண்டையை உடைச்சிட்ட அப்படின்ற சொல்லும் போதே பார்த்தா அவளுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அங்கே வந்துட்டுருக்கு. நீ இப்போ நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத அந்த சிஸ்டமே சொன்னதுமே என்ன பண்ணிட்டுருக்கா அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அப்போ அவங்க அப்பா கீழே இறங்கி வா அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நீ என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்து பண்ணியிருப்ப, ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்து உனக்கு ஒழுக்கம்னா என்னன்னே புரியலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் எப்படி வந்துட்டு உன்னோட சிஸ்டரை நீ இப்படி வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா. ஐ திங்க் வந்து இவ தான் சாகுறேன்னு சொன்னா, சாகலையா மேலேருந்து வேணா நான் திரும்ப தள்ளவான்னு சொல்லிட்டு கேட்க
கேட்கும்போது அப்போ பார்த்தா அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமானதுமே திரும்ப 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அப்போங்க ஹீரோயின் நான் சில ஐடியாஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சாகிறதுக்கான திங்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து போட்டாங்க. தூக்கி தூக்கி எரிஞ்சிச்சேக்கா. அங்கே எத்தனை கோவம் ஆயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என் சிஸ்டரை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அவங்க ஸ்டெப் மதருமே கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு மரியாதையை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஹீரோயின் போன டைமே வந்துட்டு நான் வீட்டில் இருக்க மாட்டேன், யாருக்குமே நீங்கள் பிடிக்கல, நான் ஆர்ஃபனேஜுக்கே போகிறேன்னு சொன்னதுமே அந்த ஆள் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது, செத்தா கூட பேயா இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆள் வந்துட்டு இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்படி இருந்துமே எதுக்காக எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இவன் சப்போர்ட் பண்ணா போன ஜென்மத்தில்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சிஸ்டம்கிட்ட நான் வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கணுமேன்னு சொன்னதும் அப்போங்க சிஸ்டம் நீங்கள் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிக்கலான்னு சொன்னதும் வேறு ஒன்றும் கிடையாது, சொத்தி எல்லாமே உங்களோட தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா பென்னாவே மீட் பண்ணியிருக்கான், என்னோட பேத்தி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. உடனே அந்த ஆள் நான் தான் சாரி சொல்லணும், என் பொண்டாட்டி புள்ள வந்துட்டு இப்போ என்கிட்ட இல்லாமல் போனதுக்கு நான் தானே காரணம்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ஸோ இவங்க ஒய்ஃப் கிரேஸ் இறந்து போயிருக்காங்க, புள்ள மிஸ் ஆகிருக்கு. இப்போ புள்ளையை கண்டுபிடிச்சிட்டே நீ போய் கூட்டிகிட்டு வா, ஆர்ஃபனேஜில் இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட பேரில் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீ அவளை கேர் பண்ணிக்கிற வேலை மட்டும்தான் பார்க்கணும், அவள் இந்த குடும்பத்தோட ஹையர்னஸ் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அம்மைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அப்போ நான் இந்த வீட்டில் இல்லைன்னா சொத்து உனக்கு கிடைக்காது, அதுக்காக தான் நீ பயப்படுறியாப்பா அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கலன்னா நான் பேசாமல் இங்கேருந்து போகிறேனே, எனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அவகாசமே வேணான்னு சொல்லிட்டு போனதும் அந்த ஆள் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டுருக்க நில் அப்படின்றத சொன்னதும் அப்போ எங்கள் தாத்தாக்கு உனக்கு பயம் இருக்குது அப்படின்றத சைட்டை யோசிக்கிறா. ஸோ எத்தனை கோவமாயிட்டு அப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அப்போ இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்றத அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போங்க ஹீரோயினுமே நான் தான் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு, இப்படி ஃபேக்காக ஒரு மெய்டுக்கு பிறந்தவ மகளாக உட்காந்துட்ருக்கா. ரெண்டாவது எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணவே என் பிரதர்ன்ற பேரில் உட்காந்துட்ருக்கான், இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் கேட்டதுமே உடச்ச ஒலைன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. அப்போ அங்கே மரியாதையோட நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நான் தான் சொல்லும் போதே அவளுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கோவப்படுத்தி ஏறுது. நான் அவரோட பொண்டாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எங்கள் அப்பாவோட செக்ரட்டரியாக தான் நீ வேலை பார்த்தியாமே, எங்கள் அம்மா இறந்ததுமே இந்த குடும்பத்தோட வப்பாட்டியை நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. அவள் என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பேசாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் தானே உண்மையான பொண்ணு அப்படின்றத சட்டி கேட்டா. அந்த ஆளுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பயந்து போயிட்டு எல்லாரும் வாய முடுங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்றத சொன்னதும் நீ பேசாமல் போய் ரெஸ்ட் எடுமா, நீ இவ்வளோ தூரத்துக்குலாம் கோவப்படக்கூடாது, நீ இப்படிலாம் அவங்கள அடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ யார் இவங்கெல்லாம் இந்த குடும்பத்தோட வாரிசுகள் கிடையாது, ஊரில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சோறா போட முடியும்னு செட் அவள் கேட்டா. அங்கே அந்த ஜூலிக்கு கோவமானதும் திரும்ப அங்கே பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக கிடைக்குது. ஸோ அப்போங்க நீங்கள் ரூம்க்கு அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் மேடம் வாங்கன்னு சொன்னதும் எந்த ரூமை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா உடனே ஒரு ட்ராமா பண்ணுறா. சிஸ்டருக்கு தானே அந்த ரூம் வேணும், நானும் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்க தானே இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு, நான் அடாப்டட் தானே, நான் என்ன வேலைக்காரியோட பொண்ணு தானே, சிஸ்டர் இந்தாங்க கீன்னு சொன்னதுமே ஹீரோயின் பிடிங்கிட்டு கரெக்டு, நீ இப்போ மெய்டோட பொண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேயே, உனக்கு இந்த வீட்டோட ஸ்டோர் ரூமில் போயிரு, அதான் சரின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர கோவமாயிடுச்சுக்கு. தாயே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கோவப்படுறாரு. அப்போங்க அம்மா என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே தாம்மா இருக்குன்னு அவள் சொல்லும் போதே ஹீரோயின் மேலே இருந்த அவளோட பொருளெல்லாம் எரிஞ்சிட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணு தான், ஸோ உன்னோட அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. ஸோ திரும்ப கோவமானதுமே பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ரொம்பவே இவங்க சந்தோஷமாயிட்டு இருக்கா. சிஸ்டம் நான் இப்போ பாயிண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்க்கணுமேன்னு சொன்னதுமே பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீ இனிமேல் அதிகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக மாறலாம், மற்றவங்களோட மைண்டையுமே நீ ரீட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே சாப்பிட போனால் அப்போ எத்தனை கோவமாயிட்டு உனக்கு ஆர்ஃபனேஜில் இருந்து ஒழுக்கம்னா என்னன்னே தெரியலை, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ண வைப்பியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அப்போ அவங்க கொஞ்சம் காசெல்லாமல் எடுத்து போட்டுட்டு ஐ திங்க் உனக்கு மூளை குழம்பு போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அங்கே போய் பாருன்னு சொன்னதும் நீ எப்படி இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜூலி கேட்டதும் ஏன் உனக்கு எதுவும் காசு வேணுமா, நீ ஏன் ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்தவ தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ற சொன்னது.
சொன்னதும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை கோவப்பட்டா, நான் என்ன தப்பாக பேசிட்டேன், கரெக்டாக தானே பேசுகிறேன் டேடி அப்படின்றத அவங்க அப்பா பார்த்து சொல்கிறா. என்ன வந்துட்டு எல்லாருமே என்னமோ நீங்கள் தான் இந்த கார்ட்டர் குடும்பத்தோட முதலாளி மாதிரி என்ன உங்களுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. இந்த ஜூலி வந்து வேலைக்காரியோட பொண்ணு தானே, எங்கள் அப்பா ஒன்றும் அவளோட அப்பா கிடையாது. ஒருவேளை இந்த பட்லர் அவரோட அப்பாவாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பட்லரை பார்த்து கேட்டதும், ஐயோ மேடம் நான் இல்லை அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஜூலி ஆமாம் நான் கார்ட்டர் இல்லை அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு அந்த எத்தன் பயங்கரமாக சண்டைக்கு வர்றான். அவங்க அப்பா நீ பேசாமல் இருன்னு சொல்லும் போதே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அங்கே வந்துட்டு கிடைச்சிட்ருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவங்க மைண்டெல்லாம் நான் ரீட் பண்ணுறதுக்குமே இன்னுமே ட்ரை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே அந்த ஜூலி ஆர்ஃபனேஜில் சிஸ்டருக்கு இப்படி சாப்பாடுலாம் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்ற சரி இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நண்டு எடுத்து சாப்பிட போனால் அந்த நண்டை பிடிச்சி அப்படியே வாய்க்குள்ளே பிடிச்சி அடித்து திணிச்சு விட்டதில் பல்லே அங்கே உடஞ்சி போயிடுது. வந்து உனக்கு மேனர்ஸ்னால் என்னன்னு தெரில, சாப்பிடும் போது பேசலாமா, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொன்னதும் ஐயோ என் பல்லுன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கூலாக அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இவங்க எல்லாருமே பயங்கர கோவமாயிட்ருக்காங்க. அவள் ரொம்பவே வந்து அநியாயம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் எப்படி பேசாமல் இருப்பீங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பண்ணுறது பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்லும் போதே அப்பாங்க அந்த அங்கிள் வாங்கிட்டு இருந்து கால் வந்துடுது. எப்படி நாளைக்கு வந்துட்டு தாத்தா உங்களை மீட் பண்ண கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவள் கார்ட்டர் குடும்பத்தோட பொண்ணு நான் அவரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ரொம்ப பயமாக இருக்குது. அவளை என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் இருந்து நம்மளை அடித்து துரத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியாஸ் கொடுத்ததுமே சரி ஓகே நம்ம அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே ரூமில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா கதவை போட்டு பயங்கரமாக தட்டிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத செய்யிட்டு இப்போ எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும் போதே நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் அவளோட டைமண்ட் நெக்லஸை திருடி இருப்ப, அதை குடுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எந்த நெக்லஸை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. ஆர்ஃபனேஜில் வந்து திருட்டு வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்போங்க அப்படியாப்பான்னு சொன்னதும் சிஸ்டர் அது அம்மா எனக்கு கொடுத்தது ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது உனக்கு அம்மா இல்லைன்ற வாசி இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வேற கேட்குறா. ஸோ அப்போ அங்கே சிஸ்டம் வந்துட்டு நீ வந்துட்டு அவளை இன்னும் அங்கே வந்து கோவப்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி இங்கே இருக்கவங்களெல்லாம் அடிக்கணும்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னு கேட்டதும் இவங்களை தாராளமாக நீங்கள் அடிக்கலாம் 10 பேர் வரைக்கும் அடிக்கலான்னு சொன்னதும் ஜஸ்ட் 8 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஓ நீ ஏன் எலும்பு தோளுமாக இருக்க நீ அவங்கள போட்டு அடிப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்ன நீ எங்கள் அம்மாவை பற்றி அடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே சேர்த்து அடி விழுகுது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்போ அடிப்பன்னு சொல்லும்போது திரும்ப பார்த்தா அவளுக்கு அங்கே அடித்ததில் கோவமானதுமே பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நீ இப்போ வந்துட்டு தாராளமாக போட்டு அடிக்கலாம் சிஸ்டம் சொல்லிட்டு பவர்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே எல்லாத்தையுமே பறந்து போட்டு பயங்கரமாக அங்கே அடி பொழந்து கட்டி விட்றா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. இப்போ என்ன வந்து உங்கள் 2 பேர்த்தையும் நான் பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஃபேமிலியவே அடிப்பியா அப்படின்ற செட்டு கோவப்படும் போது கண்டிப்பாக வாய் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது அதை நான் க்ளீன் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே பாத்ரூமுக்குள்ளே இழுத்துட்டு அமுக்கிட்டு இருக்கா. அங்கே வாய் ரொம்ப அழுக்க இருக்குல்ல எங்கள் அம்மா பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா இவங்க மூஞ்சில் அதை பிடிச்சி மாட்டி விட்டதுமே மூஞ்சி அப்படியே ஒட்டிக்குது. அதோட அங்கே வேகமாக விழுந்தடிச்சாங்க ஓடனா பிடிச்சவங்க வந்துட்டு இழுத்து விட்டுட்டு எங்கே ஓடுற நெக்லஸை தேடணும் தான் நான் வந்தேன் தேடாமல் எப்படி போவேன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஸ்டாப் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லும் போதே இவே வேகமாக அங்கே வந்துட்டு அவளை நீ வந்து புள்ளி பண்ணுவியான்னு சொன்னதும் ஆமாடா அவளை நான் அடிக்கவும் செஞ்சேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னால் நான் அம்மா பாட்டா சொல்லுவேன்னு சொன்னதுமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா நீ அம்மா பாட்ட சொல்லுவேன் உங்கள் 2 பேர்த்தையும் நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன் நீங்கள் என்னை ரொம்ப ப்ரோவோக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு அடிக்க போகிற மாதிரி போய் அந்த கதவுல குத்துனா கதவே அங்கே வந்துட்டு உடஞ்சிருது. எந்து போயிருங்க இதுக்கப்புறம் ரூம் சைடில் பார்த்தேன் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா போன டைம் மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டி யோசிச்சுட்டு போகாமல் நான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிச்சேக்கா. சோப்பாங்க இவங்கள பார்த்தா ஹாஸ்பிட்டலில் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்ன வந்தியான்னு சொன்னதுமே ஆமாம் நான் அதுக்கு தான் வந்தேன் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அவள் என்ன நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை அவர்கிட்ட தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னதும் அந்த லேடி அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சோப்பாங்க அவரை போய் மீட் பண்ணதுமே அவருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இன்னுமே ஒரு 3 மாதத்தில் இறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் என்னோட பேத்தி பேரில் மாற்றிட்டேன் இந்த சொத்து எல்லாமே தான் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நீ கேர்டேக்கராக அவளை நல்லபடியாக
தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது என்னை பற்றின விஷயங்கள் அவளுக்கு எதுக்குமே தெரியக்கூடாது அவளுக்கு அப்படின்றதையுமே அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போங்க இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உடனே அந்த லேடிஸ் சில ஐடியாஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் மாதிரி அவளை சைன் வாங்கிடலாம், அவர் இறந்ததுமே அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. போன ஜென்மத்தில் ஹீரோயினா அப்படி தான் பாடாப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆள் அங்கே அவர் இறந்து போன டேட்டில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இதுக்கப்புறமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிருக்காரு. உன் வாயால் என்னோட அப்பான்லாம் நீ கூப்பிட்ற வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க தாத்தா இறந்து போனதுனால தான் வீட்டை விட்டு துரத்திருக்காங்கன்றது இப்போ தான் ஹீரோயினுக்கு ரியலைஸே ஆகுது. அப்போங்க நான் வந்து தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு மெடிசன் என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு மெடிக்கலை பற்றி எதுவும் தெரியாதேன்னு சொல்லும்போது சிஸ்டம் அங்கே அலாட் பண்ணுது, நீ வந்துட்டு உன்னோட பாயிண்ட்ஸை சேக்ரிஃபைஸ் பண்ணி அவரை வந்து நீ காப்பாற்றலாம், அவருக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே வந்துட்டு சரி பாயிண்ட்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கீழே போனால் எவ்வளோ தைரியம் தான் நீ கீழே வருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க அவராம என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அவங்க அப்பா கோவமாயிட்டு கிளாஸை தள்ளிட்டு எவ்வளோ தைரியம் இருக்கும் சிஸ்டர் பிரதரை போட்டு நீ அடிக்கிறதுக்குன்னு சொன்னதும் அப்படியா மார்னிங் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொன்னதும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எதுக்காக நான் வந்து பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நீ சாரி கேளு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படியா என் மேலே தான் வந்து ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா, நீ ஆர்ஃபனேஜில் இருந்தவ உனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது அது வாசி நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் மேலே பழைய போட்டதுமே அப்படியா சரி ஓகே, அப்போ நான் ஆர்ஃபனேஜில் வந்துட்டு ஒழுக்கல்லாமல் இருந்தேன்னா நீங்கள் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ரெண்டாவது ஆர்ஃபனேஜில் ரொம்ப திருட்டு போகும், ஸோ நான் என் பக்கத்துலேயே கேமரா வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் இங்கேயுமே வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு காமிச்சா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அடிக்க விட்டுறது எல்லாமே இருக்குது. அப்போங்க இவங்களை நான் வந்துட்டு எப்படி சும்மா விடுவேன், அதனால தான் நான் வந்துட்டு பனிஷ் பண்ணேன் அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற சொன்னதும் லீகலாக நான் இப்போ வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், யார் வந்து பொய் தப்புன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் அவங்க அப்பா இதை நீங்கள் அப்படியே விடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு நான் அவங்கள பாராட்டுறோம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பேசினா இந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அவங்க ஸ்டெப் மதருமே ஆமாம் கண்டிப்பாக நீ போகக்கூடாது, நீ குடும்பத்தோட பொண்ணு நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க 2 பேருமே கேட்குறாங்க. ஏன்னா சிஸ்டர் வந்துட்டு உங்கள் கூட பிறந்தவா அது எப்படி நீங்கள் போய் வந்துட்டு வேணான்னு விடுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம்மா அப்படின்ற சொன்னதும் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படி தான் இருக்குது, இவங்க வந்துட்டு என் விஷயத்தில் இதுக்கப்புறம் தலையை விடக்கூடாது, ரெண்டாவது நாளைக்கு கேம்பஸில் கூட்டிகிட்டு போய் நான் தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவ வந்து அடாப்டன் தான் அப்படி தெரியணும்னு சொன்னதும் அதெல்லாம் பண்ணிடலாம், பட் ஆனால் நீ அதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் அங்கே சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாற்றுறதை பற்றி இருக்குது, இது என்ன அப்படின்ற சட்டி கேட்டதும் உன்னோட நல்லதுக்கு தான் இந்த கார்டையுமே நீ வச்சுக்கோன்னு சட்டி கொடுத்ததும் கார்ட்டர் குடும்பத்தோட கார்டு எதுக்குப்பா அவளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் அவள் தான்டா இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்றத அவங்க அப்பா சொல்கிறாரு. அவள் வந்து உங்கள் சிஸ்டர் நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது. சரி ஃபஸ்ட்டு நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்னை பார்த்தா உங்களுக்கு இடியட் மாதிரியா இருக்குது, நான் இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு உங்களை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்ற சொல்லிட்டு சரி ஓகே நான் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ணியுமே அங்கே கொடுத்துடுறா. அங்கே நாளைக்கு நீங்கள் வருவீங்களாப்பான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கிள்கிட்ட சொல்கிறேன் நீ அட்மிஷன்லாம் ஏற்பாடு பண்ணு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற சொன்னதும் இந்த ஜூலி அப்போ நாளைக்கு நான் போய் அசிங்கப்படுறதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ ஹீரோயின் காரில் ஏற வந்தா இந்த காரில் வந்துட்டு இடம் கிடையாதுன்னு சொன்னதுமே 3 பேர் உட்காரலாமேன்னு சொன்னதும் அங்கே நாய்க்குட்டியை உட்கார வச்சு அதுக்கு தான் இடம் இருக்குது உனக்கு இடம் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. கரெக்டாக நாய்க்குட்டிக்கு ஒரு சீட் இருக்குல்ல அப்படின்றத செய்யிட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னால் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நாய்க்குட்டியே தான் இருக்கட்டும்னு சொன்னேன், உங்களை காருக்குள்ளே ஏற்றுறேன்னு சொல்லலையே, இந்த குடும்பத்தோட வாரிசு நான் தானே, நாய்க்குட்டி வந்துட்டுமே இப்போ என்னோடது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இவளுக்கு திரும்ப ஏறுது. அப்போங்க என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அவங்க அப்பா கேட்டதும் அப்போ நான் வந்துட்டு கார் இல்லாமல் எப்படி போக முடியும்னு செட் அவள் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க உங்கள் பொண்ணு நீ எப்போ வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வந்துட்டு முக்கியமான மீட்டிங் போகிறேன் நீ போ நான் அதுக்கப்புறம் வரேன் அதால் போய் சொல்கிறான். ஸோ இவ கார் எடுத்துகிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்டதும் வேறு கார் தான் இருக்குல்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல
சொல்லும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சைடில் போங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னதுமே, ஆனால் வந்துட்டு ஸ்கூல் இந்த பக்கத்தில் இருக்குமான்னு சொன்னதும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏ வந்துட்டு எடுக்கிறதுக்கு போயிருக்கா. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு வந்ததுமே என்னப்பா இந்த கார்ட்டர் குடும்பத்தோட யார் இறங்கி வர்றது புதுசான்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் என் பேர் ஜோன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அப்போ அந்த ஜோலி வந்துடுறா, இவன் எங்கள் குடும்பத்தை அடாப்ட் பண்ணவங்க, ஸோ அதனால தான் நாங்கள் காரை கொடுத்து விட்ருக்கோம், ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்தவ அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ஓ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்தவளா இவன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சைட்டு அவள் உடனே அங்கே ட்ராமா பண்ணுறா. நீ இப்படிலாம் வந்துட்டு எது தப்பாக நினச்சிக்காத சிஸ்டர்ன்னு சொன்னதும் கண்டிப்பாக கிடையாதுமா அப்படின்றத சொல்லும் போதே அப்போங்க அந்த டீச்சர் வந்துடுறாங்க. நீ வா கிளாஸ்க்கு போகலான்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஹானர் கிளாஸில் ஏன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கன்னு சொன்னதும் ஓவரால் நல்லா வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கும், உன்னோட மார்க் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது இல்லையா, ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்கூலில் உட்காந்துட்டு தான் படிக்கணும்னு சொன்னதும் அப்படியா, பட் ஆனால் 10 பாடத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே, ஆனால் அவளை மட்டும் நீங்கள் எப்படி வந்து சேர்த்துப்பீங்க அப்படின்னா வந்து மார்க்கை வச்சு கிடையாது, அந்த ஹானர்ஸ் ரூம்ன்றது நீங்கள் வந்துட்டு பெரிய பணக்காரவங்களை மட்டும் உட்கார வச்சுருக்கீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. கோவமானதுமே திரும்ப பாயிண்ட்ஸ் கிடைக்கிது ஹீரோயினுக்கு. அவள் வந்து பெரிய காம்படிஷனில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கா, அதனால தான் அவளுக்கு அந்த கிளாஸில் இடம் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அப்படியா நானுமே அப்போ கலந்துக்கலாமான்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆர்ஃபனேஜில் இருந்து வந்தவளுக்குலாம் என்ன படிப்பு வர போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ட்டர் குடும்பத்தோட பொண்ணு கூட சேர்ந்து நீ காம்பீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் காசு பவர் மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு இன்றைக்கி வைக்கிறேன் உங்களுக்கு ஆப்புன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸை போய் ஒரு டைம் பார்க்கலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு இங்கே கிளம்பி போகிறாங்க. அதுவுமே அங்கே ஷென் ஓடி வர்றான், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். கேட்டில் வந்துட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் யார் உன்னை புள்ளி பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு ஹார்பன்லேருந்து வந்திருக்கா, அவள் கிளாஸை பார்க்கணுன்னு சொன்னால் அவன்னு சொல்லிட்டு பேசலாம். ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலாக சிரித்ததும் இவ தான்ப்பா மார்க் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே என்னப்பா நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நானுமே உங்களை மாதிரி எலைட் தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஜூலி ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அங்கே அவள் போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் கார்ட்டர் குடும்பத்தோட உண்மையான வாரிசுன்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு எங்கள் குடும்பத்தோட ஒரு மெய்டோட பொண்ணு தான், லோ கிளாஸை சேர்ந்தவ அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஜூலி இன்சல்ட் பண்ணதும் அவள் கோவமாயிட்டு இன்னுமே பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு, என்ன இதெல்லாம் சொன்னதும் இவள் போய் சொல்கிறா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவள் கோவப்படுறா. அந்த ஷென் நீ இப்போ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் அங்கிள்கிட்ட சொல்லி உன்னை பனிஷ் பண்ண வைப்போம்னு சொல்லும் போதே அங்கே இருக்க ஜால்ராக்கள் எல்லாருமே அதே மாதிரி பேசினதும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அண்ட் ட்ரோன் மூலமாக அனுப்பி விட்றாங்க அவங்க. ஸோ அங்கே வந்துட்டு வந்ததுமே அதை எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருக்குமே ப்ரூஃப் தானே வேணும் பாருங்கன்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்துட்டு இவ ஃபேக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. அப்போ இத்தனை நாளாக நீ வந்து ஒரு மெய்டோட பொண்ணாக இருந்துட்டு அந்த கார்ட்டர் குடும்பத்தோட பொண்ணுன்னு பேசிட்டு ஏமாற்றிட்டு இருந்திருக்க, எவ்வளோ தைரியம் நீ எங்கள் கூட சேர்ந்து உட்கார்றதுக்கு, வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதும் அவளுக்கு இன்னுமே கோவமானதுமே பாயிண்ட்ஸ் அதிகமாக வருது. ஸோ ஷேன் கோவமாயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உடனே இந்த ஹானர் கிளாஸில் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினதும் உங்கள் கூட வா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. இருந்தாலுமே பசங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு இவள் ஃபேக்கானவன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஜோ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஷென் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கு கவலைப்படாதன்னு சொன்னதும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னு சொன்னதும் நான் அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா இப்போ என்கிட்ட ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது, இது மூலமாக நான் தாத்தாவை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிகிட்ருக்கா. ஸோ நான் பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணிவிட்டு அவன் அங்கே வந்து சண்டைக்கு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் ஓ இவ பேச்சை கேட்டு நீ இப்போ ஃபைட்டுக்கு வந்துட்டுருக்க, ஆனால் வந்துட்டு இவன் மூஞ்ச பார்த்தியா நல்லா, இவ பேச்சை கேட்டு நீ வந்தேன்னா நீ தான் உருப்படாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன்னு சொன்னதும் அப்படியா நான் வந்துட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லும்போது அப்படியா நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவனா அப்படின்ற செட் அவள் கேட்டா. பயந்து போயிட்டியா நீ, அப்போ சாரி கேளுன்னு சொல்லும்போது அங்கே சிஸ்டம் சொல்லுது நீ வந்துட்டு அவனை அடிக்கலாம், நீ வந்துட்டு அடியெல்லாம் வாங்க மாட்டான் அவன்ட்டுன்னு சொன்னதும் நீங்கள் 2 பேருமே இப்போ நீடன் பண்ணிட்டு என்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவன் ஃபைட்டுக்கு வந்தான். அப்போ அங்கே பேங்க் வந்து அங்கே ஃபைட்டுக்கு வந்துடுறாரு. நீ இப்படி
இப்படி இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை வந்து புள்ளி பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது ஸோ இப்போ புரிஞ்சுக்குதுக்கு அங்கே அங்கிள் வாங்க தான் அதுன்னு சொல்லிட்டு என்ன ஓல்டு மேன் கூட சேர்ந்து உனக்கு அஃபேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அவளை அவர் அடிக்க போனதுமே இதெல்லாம் வேணாம், நானே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இவங்க குடும்பம் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண போகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீ வா, உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், இல்லை என் கூட ஃபைட்டுக்கு வான்னு சொன்னால் அவனை போட்டு பயங்கரமாக அங்கே அடி ஹீரோயின் பொழந்து விட்றா. என்னப்பா பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் அது இதுன்னு பேசுனேன், உருப்படாதவே ஒன்றுக்கா இல்லாமல் இருக்கானேன்னு சொல்லும் போதே எடுத்துகிட்டு வந்து அடிக்க வந்தா ஹீரோயின் விலைக்கிட்டதும் அவள் தலையில் போய் அடி விட்டுருது. ஸோ என்னடா நீ வந்துட்டு ஓ அளவே போட்டு அடிஸ்டன்ஸ் சொல்லி கேட்டால் அவள் கோவத்தில் கத்துனதும் திரும்ப அங்கே பாயிண்ட்ஸ் கிடைக்கிது ஹீரோயினுக்கு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் சும்மா என்னை போய் வந்துட்டு எப்படி நீங்கள் விட முடியும் சொல்லுங்கள், என்கிட்ட தான் நல்லா வசமாக வாங்கி கட்டியிருக்கீங்களே, இப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க சிசிடிவி கேமராவையுமே உடச்சி விட்டுட்டு இப்போயவே உங்களை காப்பாற்றுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி போலன்னு பொழந்து விட்றா. இப்போ உங்ககிட்ட வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்ற சொல்லும் போதே அங்கிள் வாங்க அங்கேருந்து கிளம்புனதும் அப்போங்க நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படும் போது உடனே கால் பண்ணி என்னை வந்துட்டு இப்படி ஜோ புள்ளி பண்ணுறா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வாங்க மீட் பண்ணிவிட்டு அங்கிள் நீங்கள் தான் எனக்கு நல்லா தெரியும், தாத்தாவை பார்க்க கூட்டிகிட்டு போங்க, அவரை என்னால் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே அங்கே கூட்டிகிட்டு போனதுமே இவ்வளோதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போங்க தாத்தா நான் உங்கள் பேத்தி தான் சொன்னதும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது வெளியே போன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த குடும்பத்துக்கு என்னை அனுப்பி வச்சிங்க, பட் ஆனால் அந்த குடும்பம் வந்துட்டு என்னை நல்லபடியாகவே பார்த்துக்கல, என்னை புள்ளி பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அப்போங்க அங்கிள்மே கரெக்டாக அப்படின்றத சொன்னதும் எவ்வளோ தைரியம் தான் என் பேத்தியை வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க சொல்லிட்டு அவருக்கு கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னோட எனிமிட்டிலேருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக நான் உன்கிட்ட விலகி இருக்கேன், அதனால தான் இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோவப்படுறாரு. யாரு புள்ளி பண்ணதுன்னு சொன்னதும் எல்லாம் அந்த ஜூலி தான் நாங்கள் அங்கிள் சொன்னதும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. தாத்தா நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லும் போதே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதும் டாக்டர் வந்து அங்கே இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் விலகி போங்க, நான் தாத்தாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு அந்த சிஸ்டம் மூலமாக அங்கே தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவர் உடம்புல புல்லட் எல்லாமே பதிஞ்சிருக்கு, அதை வெளியே எடுத்தால் செத்து போயிடுவாருன்னு தான் பாதுகாத்துட்ருக்காங்க. பட் ஆனால் எப்படியும் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வச்சு அவரை ஒரு வழியாக அங்கே காப்பாற்றிடுறா. ஸோ அவருக்குமே ரொம்பவே நல்லபடியாக ரெக்கவர் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்போங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னதும் என் பேத்தி மேலே கை வச்ச குடும்பத்தை நான் எப்படி சும்மா விடுவேன், அவனை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் தாத்தா நீங்கள் எனக்கு இருக்கீங்க அது போதும், நான் வந்துட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாயிராதான்னு சொன்னதும் என்னை மறைமுகமாக தாக்கதாமா ட்ரை பண்ணுறாங்க, என் முன்னாடி நேரடியாக வந்தாங்கன்னா அவங்கள நானே ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னதும் அப்போங்க சிஸ்டம்கிட்ட கேட்டால் சிஸ்டம் இதை பண்ணது ஷென் ஃபேமிலி தான் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் சென் ஃபேமிலியை பற்றி சொன்னதுமே நான் அவங்கள ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. ஸ்கூலுக்கு வந்தால் அங்கே அங்கிள் நானே வர்றேன்னு சொல்கிறாரு, இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் உள்ளே பார்த்தா அங்கே அவன் டீச்சரை மிரட்டிட்டு இருக்கான். மரியாதையை நான் சொல்கிறத கேட்டு நீ வந்து நடை, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னப்பா நீ பெரிய ஆளாக இருந்தால் டீச்சர் மிரட்டுவேன்னு சொல்லிட்டு கேட்டா. இவ தான் எங்களை போட்டு அடிச்சா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது ஏன் அடிச்சேன் நான், அப்போ அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் போட்டு அடிச்சுடுறா. இவங்க ஃபஸ்ட்டு என்னை வந்துட்டு அடிக்க வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன்னு அவன் சொன்னதும் என்னதான் இருந்தாலுமே நீ இப்போ பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க கோவப்படுறாங்க. கார்ட்டர் ஃபேமிலியோட பொண்ணுன்னு நினச்சிட்டு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, டிஎன்ஏ டெஸ்ட்டே வந்துருச்சு அவள் ஃபேக்கானவன்னு சொல்லும் போதே அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே பெரிய ட்ராமா போயிட்டுருக்கு. ஸோ கார்ட்டர் ஃபேமிலியோட பொண்ணு நான் தான், அதை மறந்துடாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பா கோவமாயிட்டு இதெல்லாம் என்ன நீ பண்ணிட்டுருக்க நிப்பாட்டுன்னு சொல்லும்போது அப்பா இவ தான்ப்பா எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டுருக்கா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அவங்க ஸ்டெப் மதர் உனக்கு மேனர்ஸ்னால் என்னன்னே தெரியாதா, இப்படி தான் பிள்ளைய வந்து புள்ளி பண்ணுவேன்னு சொன்னதும் நீங்கள் வளர்த்த ஆசை புள்ள மற்றவங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசி நடக்கும்போது நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறா. பார்த்தீங்களேன்னு சொன்னதும் இது ஃபேக் அப்படின்ற சொன்னதும் அப்படியா திரும்பவுமா பொய் சொல்கிறேன்னு சொன்னால் அவளுக்கு இன்னும் கோவமாயிட்டு பாயிண்ட்ஸ் இவளுக்கு கிடச்சிட்ருக்கு. இவன் என்ன ஹிட் பண்ணதுக்கு என்னோடய ஃபேமிலி விடாதுன்னு சொல்லும் போதே நீ என்ன நினச்சிட்டு பண்ணிட்டுருக்க, அவங்க நினச்சா ஒன்றும் இல்லாமல் ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்றத செய்யிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. நீ இப்போ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும், இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷென் கோவப்படுறான். உன்னை கண்டிப்பாக நான் வந்து
கொன்று புதைச்சிருவேன்னு சொல்லிட்டு பேசும்போது, பார்த்தீங்களா நீங்கள் வந்துட்டு என்ன பாதுகாக்க மாட்டீங்களா, இனிவே வந்துட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது, நான் தான்ப்பா இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு, அந்த ஜூலி வந்துட்டு ஃப்ராடு அவள் மெய்டோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ஷாக்காகி போயிடுது. ஸோ ஷென்னோட அப்பா வந்துடுறாரு, நீ கவலைப்படாத, ஆல்ரெடி வந்து மிஸ்டர் பென் இறந்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இப்போ மரியாதை என் பையன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், உன் பையன் பண்ணதுக்கு அவனை இப்படியே விட்டு வச்சதே பெருசுன்னு சொன்னதும், எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. செத்து போயிட்டான்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அப்பாங்க நீ வந்துட்டு அந்த குடும்பத்தில் வம்பு விளக்காத, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் வந்தார அரைஞ்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அடிப்பன்னு சொன்னதும் உடனே அந்த ஆள் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இவ்வளோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்னதும், நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீ ரிகரேட் ஆக போகிற அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ ஒழுங்காக வந்துட்டு சாரி கேளு, இல்லை கண்டிப்பாக நீ வந்து உங்கள் தாத்தாவை கூடி சீக்கிரம் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட அப்பா சொன்னதும், மீட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டா, செத்தவரை கூட்டிகிட்டு வருவியான்னு சொன்னதும், யார்டா செத்ததுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே இது எப்படி பாசிபிள் கிடையாது, இது இம்பாசிபிள் அப்படின்ற சொன்னதும், அப்போ நீ ஏன் வந்துட்டு என்ன கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்க, ஒத்துக்கிறியான்னு சொன்னதும், என்னப்பா இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, யார் என் பேத்தியை புள்ளி பண்ணதுன்னு சொன்னால் நீடன் பண்ணிட்டாங்க. சாரி கேட்டதுமே, தாத்தா இவங்களெல்லாம் கண்டிப்பாக மன்னிக்காதீங்க, இவங்க வந்துட்டு தான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க, என்னையுமே புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போங்க தாத்தா அவங்கள பனிஷ் பண்ண சொல்லி அரசு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போங்க ரொம்ப கோவமாயிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்டதும் அந்த ஆளால் எதுவும் பேச முடியலை. நீ வப்பாட்டிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, ஒரு மெயிலோட பொண்ணை அடாப்ட் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, பெத்த பொண்ணை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, நீ என் பேத்திக்கு வந்து அப்பாவாக இருக்க தகுதியே கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்போங்க உடனே நான் உன்னோட அப்பா இல்லைம்மா, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், சாகுன்னு சொன்னேன் இப்போயும் நான் சான்ஸ் கேட்குறேன், அந்த குடும்பத்தோட சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்த்தவே தானே நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அங்கே வந்துட்டு கெஞ்சி பார்த்ததுமே கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே இவன் தான் பண்ணான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜூலி எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இவர் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும், அப்போ அங்கே அந்த ஆள் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், காரணம் நீங்கள் தான் அவளை புள்ளியே பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜூலி அங்கே கேட்டதுமே என்ன நடந்துட்டுருக்கு, ஆளாளுக்கு என்ன மாற்றி மாற்றி பழி போடுறாங்க, யார் உண்மைன்னு சொன்னதும் யாரும் உண்மை கிடையாது, எல்லாம் தப்பிக்க பொய்யா பேசுனுங்க, சூனியக்காரவங்க அப்படின்றத அவ சொல்கிறா. தாத்தா எனக்கு இவங்களை பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது தாத்தா, வந்துட்டு பனிஷ் பண்ணுங்க தாத்தான்னு சொன்னதும் போலீஸில் கொண்டு போய் இழுத்து விட சொல்லிடுறாரு. ஸோ இப்போ நீ என் கூட சேர்ந்து கிளம்புமான்னு சொன்னதும், தாத்தா நான் படிப்பை எப்படி பாதியில் விட்டுட்டு வர முடியும், நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாச்சேன்னு சொன்னதும், நீ அப்படியே என்ன மாதிரியே பார்க்குற, என்ன மாதிரியே இருக்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காரு. சொல்லுது அவளுக்கு என்னென்ன இந்த வேர்ல்டில் வந்து இப்போ கிடைக்கணுமோ எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கிது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. இன்னுமே ஆனால் நீ சில பேரை வந்து கோவப்படுத்தி உன்னோட பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக ஆயிடலான்னு சொல்லிட்டு ஆன் ஃபேமிலியாக சேர்ந்த ஒரு பர்சனை வந்து கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆளை காப்பாற்றினா உனக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னதுமே ஹீரோயின் பார்த்தா அந்த ஆள் அங்கே காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கும் போது அந்த ஆள் வந்துட்டு எதுக்காக நீ அதை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்ற செட்டி கேட்டா. அப்போங்க என்னோடய சூட்கேஸ் வந்துட்டு ரொம்ப அதுக்குள்ளே நிறைய பொருளை நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ திறந்து காமின்னு சொன்னால் அங்கே அடிக்க வரும்போது பார்த்தாங்க நம்ம அங்கிள் வாங்க வந்துடுறாரு. ஜோ என்ன பண்ணிட்டுருக்க, நீ தாத்தாவை மீட் பண்ண வரையான்னு சொன்னதும் என்ன பெண்ணோட பேத்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போங்க என்னாச்சுமா, என்ன நீ வந்துட்டு உள்ளே மறைச்சிட்ருக்கன்னு சொல்லும் போதே இப்போ நாங்கள் உள்ளே இருக்காரு இப்படி அந்த பர்சனை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனாங்க, ஸோ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் காப்பாற்றிருக்கேன்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுகிட்டே அங்கே அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பொண்ணு வந்துட்டு ரொம்பவே திறமையாக மாறி போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ அவர் ஃபேஸை பார்க்கணும், அவர் எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறா.
ஸோ இப்படியே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த ட்ராமா. வேணாலும் கோவப்படுத்த முடியும். அது மூலமாக அவளுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸுமே கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிக்கலாம். ரொம்பவே நல்லதும் பண்ணலாம். இவானாய் வந்து அவள் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த டோட்டல் குடும்பத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எப்படி அவள் சக்ஸஸாகவுமே ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.